வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். நிறைய சமீப காலத்துல ஒரு பறவையை பற்றி நிறைய பேச கேட்டிருப்போம். அப்படின்னா ஃபீனிக்ஸ் பறவை பற்றி சொல்லுவாங்க. அது தன்னை அழித்து கொண்டாலும் சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர் பெற்று புத்துணர்வோடு வெளியே வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த ஃபீனிக்ஸ் பறவை அதை பற்றின தெளிவு நமக்கு தேவை இல்லையா? கிரேக்க பாரம்பரியத்தில், கிரேக்க புராணங்களில் தோன்றி எகிப்திய மரபுகளில் ஆழமாக வேரூன்றி புதுப்பித்தல் செயல்திறனை ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரம்தான் இந்த ஃபீனிக்ஸ் பறவை. ஃபீனிக்ஸ் பறவை உண்மையில் எதுவும் இல்லை. அது ஒரு கற்பனை கதாபாத்திரம். புராணங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் ஃபீனிக்ஸ் பறவை. மரணத்தின் மீதான வெற்றியை குறிக்கும் அடையாளமாக, மரணத்தின் மீதான வாழ்வின் வெற்றியை குறிக்கும் அடையாளமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு பறவை தான் ஃபீனிக்ஸ் பறவை. ஒரு புராண கால அழியாத பறவை. அது சுழற்சி முறையில் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது, அல்லது தனது இறப்பிலிருந்து மீண்டும் பிறக்கிறது அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் கிரேக்க பாரம்பரியத்துல அந்த புராண கதைகள்ல ஃபீனிக்ஸ் பறவை கொண்டு வரப்பட்டது. அது கிரேக்கத்திலிருந்து எகிப்திற்கு சென்று, எகிப்தில் அவர்களுடைய தேவதைகளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு பறவையாக கருதப்பட்டு அதற்கு மதிப்பு பெருகிவிட்டது. ஆனாலும் அந்த ஃபீனிக்ஸ் பறவையினுடைய புராண கற்பனை எப்படின்னா, அது தன்னுடைய இறப்பிலிருந்து மீண்டும் உயிர் பெற்று தன்னை புதுப்பித்து கொண்டு வீரியத்துடன் செயல்படும் என்பதை விளக்குவதற்காகத்தான் அந்த பறவையை உருவாக்கி இருக்கிறார்கள், கற்பனையாக உருவாக்கி இருக்கிறார்கள். தோல்வி ஏற்படும் பொழுதெல்லாம் துவண்டு விடாமல் மீண்டும் தங்களை புதுப்பித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அதிக வீரியத்தோடு தொடர்வதற்கு இந்த ஃபீனிக்ஸ் பறவையினுடைய உதாரணத்தை எல்லோருமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அரசியல் தோல்வியாக இருக்கலாம், தொழில் தோல்வியாக இருக்கலாம், விளையாட்டில், கல்வியில், படிப்பில், எந்த நிலையில் இருந்தாலும் அந்த தோல்வியில் இருந்து மீள்வதற்கு உதாரணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பறவை ஃபீனிக்ஸ் பறவை. ஆனால் உண்மையில் அந்த ஃபீனிக்ஸ் பறவை இல்லை. அது ஒரு கற்பனை கதாபாத்திரம். ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை இவ்வளவு உத்வேகத்தோடு, ஆர்வத்தோடு பயன்படுத்தி அதை ஒரு பெரிய உதாரணமாக நாம் பயன்படுத்தி கொள்கிறோம் என்றால், நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் கண்ணார காண்கின்ற மனிதர்களை, நபர்களை, பொருட்களை நாம் எவ்வாறு பயன்படுத்தி அவர்கள் மூலமாக நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். கற்பனைக்கு இவ்வளவு உயிரோட்டமுள்ள ஒரு உதாரணம் கொடுக்கும் பொழுது, நாம் நிஜத்தில் இருப்பவைகளை நாம் எவ்வளவு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம்? கொஞ்சம் சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையை தினம் தினம் புதுப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். தினம் தினம் நாமும் ஃபீனிக்ஸ் பறவையாகவே மாறிக்கொண்டிருப்போம். ஒவ்வொரு இறப்பும் ஒரு புதிய பிறப்பிற்கான உத்வேகத்தை தரும் என்பதை உணர்ந்து கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன். மஞ்சள் பூசணி, பரங்கிக்காய் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்தது. பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்தது. உண்மையிலே நிறைய சத்துக்கள் இருக்கிறது. இந்த மஞ்சள் பூசணிக்காயை வாரத்திற்கு ஒரு முறையாவது உணவில் சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன்.